ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹே பென்னி சேனல். எல்லா வீக் போல் இந்த வீக்கும் நம்ம டாக்டர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க பேச போகிறாரு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான டாபிக் பற்றி நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, என் பேஷண்ட்ஸ்லாம் எனக்கு கேட்குறாங்க, டாக்டர் நைட்டில் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, ஏதாவது எனக்கு மாத்திரை கொடுங்க, தூங்க சுத்தமாக எதுவே நினச்சிக்கிட்டே இருக்கேன், எனக்கு தூக்கமே வரல, காலையில் தூங்காமே எழுந்து வேலைக்கு போகிறேன் அப்படிலாம் எனக்கு சொல்கிறாங்க. அது ஒன்றுமே கிடையாது. அதுக்கு பேர் வந்து இன்சாம்னியான்னு நம்ம சொல்லுவோம். இன்சாம்னியானா தூக்கமின்மை, சரியா? ஸோ இந்த இன்சாம்னியானா என்ன, முதல்ல அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது ரெண்டு வகையாக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து பிரைமரி இன்சாம்னியா, இன்னொன்று செகண்டரி இன்சாம்னியா. இப்போ இந்த பிரைமரி இன்சாம்னியா எப்படி வருது? உங்களுக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் கிடையாது, நார்மலாக இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு தூக்கமின்மை இருக்கு. இது பேர் பிரைமரி இன்சாம்னியா. செகண்டரி இன்சாம்னியானா உங்க ஹெல்த்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், உங்களுக்குள்ளேயே வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆஸ்மா இருக்கலாம், இல்லைனா நீங்க ஒரு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்டா இருக்கலாம், இல்லைனா டிப்ரெஷன்ல இருக்கலாம், அதுக்கு ஏதாவது மெடிகேஷன்ஸ் நீங்க எடுத்துட்டு இருக்கலாம், நல்ல ஆல்கோஹால் யூஸரா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ரீசன்ஸ் வந்து உங்களுக்கு செகண்டரி இன்சாம்னியா கொண்டு வரும். அதனால தான் இதுக்கு பேர் செகண்டரி இன்சாம்னியா. ஸோ பிரைமரி இன்சாம்னியா அண்ட் செகண்டரி இன்சாம்னியா, ஸோ ரெண்டு வகை தான். இதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ், என்ன சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ தூக்கமின்மை டாக்டர் வந்து எனக்கு சொன்னீங்கன்னா, எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வச்சு நான் கண்டுபிடிப்பேன் உங்களுக்கு தூக்கமின்மை இல்லைன்னு. ரொம்ப சிம்பிள். டயர்டாகவே இருப்பீங்க, நார்மலாக நைட் நீங்கள் தூங்கவே மாட்டீங்க, நார்மலாக முடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல டயர்டாக இருப்பீங்க, ஒன்றும் லேசியாக, எந்த ஒர்க்குமே செய்யாமல் ரொம்ப லேசியாக இருப்பீங்க, யாரை பார்த்தாலும் கடிஞ்சு விழுவீங்க. ஓகே, ஸோ நார்மலாக நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக நல்ல ஆக்டிவாக பண்ணக்கூடிய வேலை உங்களால் பண்ணவே முடியாது, டிரைவ் பண்ணும்போது சரியாக ப்ராப்பராக டிரைவ் பண்ண முடியாது, தலைவலி வரும். ஸோ இதெல்லாம் வந்து சர்டன் ஸ்மால் சிம்டம்ஸ் ஆஃப் இன்சாம்னியா. ஓகே டாக்டர், இப்போ இதுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு, இந்த இன்சாம்னியாக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நீங்க சொல்றீங்க அப்படின்னு எனக்கு கேட்டா, நான் சொல்றது ரெண்டு தான். ஒன்னு வந்து நம்ம டைம் ஃப்ரேம் அப்படி பார்க்கணும். இப்போ ரெண்டு வகையா சொல்லுவேன் நான். அதை அக்யூட்னு சொல்லுவேன் அண்ட் கிரானிக்னு சொல்லுவேன். இப்போ அக்யூட் இன்சாம்னியானா என்ன அப்படின்னா, இந்த ஒரு வாரத்துல ஒரு நாள் 2 நாளுக்கு மட்டும் உங்களுக்கு தூக்கமின்மை இருக்கும், இன்சாம்னியா இருக்கும். பட் இது நீங்க எப்படி சரி பண்ணுவீங்க? உங்களுக்குள்ள நீங்களே வந்து உங்களை திடப்படுத்திட்டு உங்க பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்களே அதை நார்மலா சரி பண்ணிடலாம். அந்த அக்யூட் இன்சாம்னியாவை ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்க சரியாயிருவீங்க, நார்மலா தூங்குவீங்க. பட் கிரானிக் இன்சாம்னியானா என்ன? தொடர்ந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் கம்ப்ளீட்டா தூங்காம தூக்கமின்மை, நைட்லாம் தூங்கவே மாட்டீங்க, சரியா? எதை பத்தி நினைச்சிட்டே இருக்கிறது, என்னால வேலையே செய்ய முடியல டாக்டர், ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர், அப்படிலாம் இந்த பேஷண்ட் சொல்றாங்க. ஸோ அந்த கிரானிக் இன்சாம்னியா, அதுதான் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இமீடியட்டா யூ ஹேவ் டு கோ அண்ட் மீட் அ டாக்டர். டாக்டரை பார்த்து அவர்கிட்ட வந்து ஒரு கவுன்சிலிங் எடுக்கணும். ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க டாக்டர், உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் வந்து மானிட்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களால முடிஞ்ச நீங்க மானிட்டர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உங்க பார்ட்னர்ட்ட சொல்லி உங்க ஸ்லீப் பேட்டர்னை மானிட்டர் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒண்ணுமே கிடையாது. ஸ்லீப் பேட்டர்ன் மானிட்டர் பண்ணா என்ன? ஜஸ்ட் நீங்க எந்த டைம்க்கு நீங்க பெட்டுக்கு போறீங்க, தூங்க போறீங்க, நைட்டு காலை எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, இதுவே இந்த ஒரு வார ருட்டீன் நீங்க கரெக்டா பண்ண முடியுமா அப்படின்னு உங்க டைம் வந்து நீங்க நோட் பண்ணி வைக்கணும், ஸ்லீப் பேட்டர்ன். ஓகே, சோ அதெல்லாம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஸ்லோவா உங்க டாக்டர் வந்து உங்களுக்கு கவுன்சில் பண்ணி உங்களை ஈஸியா வந்து இந்த கிரானிக் இன்சாம்னியால இருந்து உங்களை வெளியில கொண்டு வரலாம். இதை தவிர he can give you even small medications, தூக்க மாத்திரைன்னு சொல்லுவாங்க, அது வேற கொடுக்கலாம். பட் ஓவர் த கவுண்டர் ப்ளீஸ் டோன்ட் கெட் மெடிகேஷன்ஸ், தயவு செய்து வாங்காதீங்க. டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம டோன்ட் கெட் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ், சரியா? ப்ளீஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் இது உங்க டாக்டர் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இமீடியட்டா இந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, கிரானிக் இன்சாம்னியா இருந்துச்சுன்னா, ப்ளீஸ் கோ அண்ட் மீட் அ டாக்டர். இந்த இன்சாம்னியானால என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு உங்களுக்கு, உங்க நார்மல் லைஃப் வந்து இது அஃபெக்ட் பண்ணுமா? கண்டிப்பா பண்ணும். இந்த இன்சாம்னியா, கிரானிக் இன்சாம்னியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்க லைஃப் பேட்டர்ன் ஆல்டர் ஆகும். ஸோ என்னென்ன உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும்? இப்போ நார்மலாக நைட் நீங்கள் தூங்காமல் காலையிலே முழிச்சிட்டே இருக்கீங்க, காலையில் ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருக்கும், உங்கள் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா யூ வில் ஃபீல் வெரி டயர்ட், ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, எல்லாருமே கடிஞ்சு விழுவீங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி கடிஞ்சு விழுவீங்க, சரியா? இப்போ ஒரு ஓல்ட் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களால் ஒரு ப்ராப்பராக உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி நடக்க கூட உங்களால் முடியாது, யூ ஸ்லிப் அண்ட் ஃபால், நீங்கள் தடி கூட கீழே விழுவீங்க. இன்னொன்று, கார் ஓட்டுப்பேன் நிறைய நான் பார்க்குறேன், காலையில் வந்து நைட்டு தூங்காமல் காலையில் எடுத்துட்டு கார் ஓட்டுறதுனால பல ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. நம்ம பார்க்குறோம், நம்ம பேப்பர்லாம் படிக்கிறோம், பல ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ இதெல்லாம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மை தான். நைட் சரியா தூங்காம காலையில அப்படியே எழுந்து வேலைக்கு போறது, ஒர்க் போறது. அனதர் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடி செக்டர்ஸ்ல ஒர்க் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. தே ஒர்க் வெரி லேட் அட் நைட் ஷிஃப்ட். அவங்க ஷிஃப்ட்ஸே பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் அட் 5 ஈவினிங் 5 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டோட 2 மணி 3 மணி வரைக்கும் போற ஷிஃப்ட்ஸாக நான் பார்த்துருக்கேன். ஸோ இதனால கூட அவங்க ஸ்லீப் பேட்டர்ன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். இவங்க என்ன பண்ணுவாங்க, நைட் எல்லாம் நல்லா முடிச்சிருந்து காலையில வந்து ரொம்ப ட்ரௌசியா டயர்டா இருப்பாங்க. சம்டைம்ஸ் ஈவன் ஐ ஹவ் சீன் நிறைய பேர் கண்டினியூ பண்றாங்க அவங்க ஷிஃப்ட், தே ஆர் கண்டினியூயிங். சோ இதெல்லாம் வந்து சில ரீசன்ஸ் ஃபார் கிரானிக் இன்சாம்னியா. சோ இதெல்லாம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். சோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு, யூ ஆர் மோர் ப்ரோன் ஃபார் டெவலப்பிங் ஒபிசிட்டி. நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க, எக்ஸசைஸ் பண்ண மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க, காலையில இருக்கிற டைம்ல தூங்கிட்டு இருப்பீங்க காலையில வந்துட்டு. சோ அந்த டைம்ல வந்து யூ ஆர் ப்ரோன் டு புட் ஆன் வெயிட். ஸோ அதனால ஒபிசிட்டி வரதுனால என்ன ஆகும், யூ மே டெவலப் ஹைப்பர் டென்ஷன், பிபி வரும் உங்களுக்கு. ஸோ பிபி வரதுனால என்ன ஆகும், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். ஏற்கனவே பல வீடியோஸ் சொன்ன மாதிரி பிபி வரதுனால நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுன்னா
ஜஸ்ட் மீட் யுவர் டாக்டர் ப்ளீஸ். இதை தவிர உங்களோட மென்டல் ஹெல்த்தே வந்து கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆயிடும். அப்புறம் நீங்க நடக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளம்ஸியா, ரொம்ப டயர்டா அப்படியே நடந்துட்டு இருப்பீங்க. கடுக்கடி நேரமணி கடிஞ்சு விழுவீங்க. நார்மலா உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ ஒரு சப்ஜெக்ட்ல நார்மலா நீங்க ஒரு படிக்கணும் கூட எடுத்து ரீட் பண்ணா கூட உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி பல ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு இதுல வரும். இப்போ இந்த இன்சாம்னியாவை ப்ரிவென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ற சர்டன் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். யூ கேன் ப்ரிவென்ட் இன்சாம்னியா. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பிரெயின் வந்துட்டு இட் ரிக்வயர்ஸ் an apt ரெஸ்ட் வேணும். அந்த பிரெயினுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா அது வந்து ஒரு ரெஸ்ட் கேக்குது. அந்த ரெஸ்ட் பேர் தான் ஸ்லீப். அது நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு 7 to 8 hours கன்ஃபார்மா இருக்கணும் எல்லாருக்குமே. ரைட் ஃப்ரம் கிட் டு அடல்ட் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நார்மலா இட் ஷுட் ஹேவ் a sleep of 7 to 8 hours. the brain will require sleep. அப்பதான் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களால நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கேரி அவுட் பண்ண முடியும். இப்போ அந்த பிரெயினுக்கு நீங்க சஃபிஷியன்ட் ஸ்லீப் கொடுக்கலன்னா யூ ஆர் ஹர்ட்டிங் யுவர் பாடி. உங்க சிஸ்டம், உங்க மெட்டபாலிசமே கம்ப்ளீட்டா மாறி போயிருது. அதனால உங்களால இந்த ஒர்க்ஸ்லாம் பண்ண முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கோ டு பெட் அட் அ கரெக்ட் டைம். கரெக்ட் டைமுக்கு பெட்டுக்கு போயிடுங்க. ஸோ எவ்ரிடே ஃபிக்ஸ் அப் இந்த டைமுக்கு நான் பெட்டுக்கு போகணும். அதே மாதிரி காலையில இந்த டைமுக்கு நான் எந்திரிக்கணும். ஸோ நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மண்டே டு சாட்டர்டே போட்டு என்னென்ன டைம் நீங்க போறீங்க பெட்டுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவே வந்து ட்ரை டு ஃபாலோ ப்ளீஸ். அதை நீங்க அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி எவ்ரிடே ஃபாலோ பண்ணுங்க. அதை மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணுங்க. கரெக்ட் டைமுக்கு பெட்டுக்கு போங்க, கரெக்ட் டைமுக்கு எந்திரிங்க. இதை தவிர சர்டன் அதர் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பெட்டுக்கு போறது கொஞ்ச நேரம் தட் இஸ் லேட் ஈவினிங் வந்து அவாய்ட் ஆல் தீஸ் நிக்கோட்டின் ஃபுட்ஸ், கஃபீன் ரிலேட்டட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டிமுலண்ட். உங்களை வந்து தூங்கவே விடாது. உங்களை ஆக்டிவே வச்சிருக்கும். நைட்டும் உங்களை தூங்க விடாது இதெல்லாம் குடிச்சிங்கன்னா. ஸோ லேட் நைட்ல ட்ரை டு அவாய்ட் ஆல் தீஸ் நிக்கோட்டின் அண்ட் கஃபீன் ஸ்டிமுலன்ஸ். அண்ட் எஸ்பெஷலி ஆல்கோஹால் குடிக்காதீங்க. ஆல்கோஹால் வந்து லேட் ஈவினிங் வந்து ஆல்கோஹால் அவாய்ட் பண்ணுங்க. பிகாஸ் இட் ஹாஸ் லாட் ஆஃப் டிராஸ்டிக் ப்ராப்ளம்ஸ். ஆல்கோஹால்னால அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும். உங்க ஸ்லீப் குவாலிட்டியே மாறி போயிடும். Okay. And one more thing, இந்த செல்போன் நிறைய பார்க்குற இந்த கேம்ஸ் கண்ணு கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு செல்போன் எப்படி தான் இருக்கும்னு தெரியல. பட் தி கோன் ட்ரை அண்ட் ப்ளே இப்படி விளையாடிட்டே இருக்காங்க நைட்லாம். ஒரு 10, 11, 12 வரைக்கும் பார்க்குறாங்க. வீடியோஸ் பார்க்குறாங்க. இந்த யூடியூப் வீடியோஸ் நிறைய பார்க்குறாங்க நைட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இந்த டைம் தான் பார்க்கணும். 6 to 8 ஒரு 6 to 9 பார்க்கணும். அந்த டைம்ல நான் தூங்கிடணும். வேற எதுவும் நான் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வந்து உங்க மூளைக்கு நீங்களே சொல்லுங்க. சரியா? இன்சாம்னியா அவாய்ட் பண்ண இது ரொம்ப முக்கியம். உங்க மூளைக்கு நீங்களே சொல்லணும். இந்த டைம்ல தான் வந்து நான் இதை பார்ப்பேன், பண்ணுவேன். நைட் இந்த டைம்ல நான் தூங்கிடுவேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கிறது, இ-புக்ஸ் படிக்கிறது, இதுல இருந்து வர ரேடியேஷன் லைட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் உங்களோட இதே ஆல்டர் பண்ணும். உங்க ஸ்லீப் பேட்டர்னே வந்து ஆல்டர் பண்ணும். ஸோ இதை வந்து ட்ரை டு அவாய்ட் ஆர் ட்ரை டு மினிமைஸ். அவாய்ட் பண்ண முடியும், ட்ரை டு மினிமைஸ் பண்ணிக்கோங்க இந்த டைம்ல. தவிர ட்ரை டு டேக் அ பேலன்ஸ் டயட். டேக் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இந்த நைட். ரொம்ப ஹெவி மீல் வந்து மார்னிங் டைம், இந்த மதியான டைம் ரொம்ப ஹெவியா சாப்பிடாதீங்க. டேல வந்து கொஞ்சம் ஹெவியா சாப்பிடாம நைட் வந்து கொஞ்சம் லைட்டா சாப்பிடுங்க ப்ளீஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. தென் கெட் ரெகுலர் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியம். நார்மல் மெட்டபாலிசம் ஆஃப் தி பாடிக்கு எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியம். பட் ட்ரை டு டூ இட் 3 to 4 hours before you sleep. ஒரு 9:30, 10 நீங்க தூங்க போறீங்கன்னா ஒரு 6 o'clock, 7 o'clock நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. that will be fine. ஆப்டா இருக்கும். இன்னொரு இது இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க தூங்க போற ரூம் எப்படி இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு தூங்கவே முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கம்ப்ளீட்டா டார்க்கா இருக்கணும் உங்க ரூம் ஃபுல்லா. மேக் இட் டார்க். லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. முடிஞ்சா கண்ணில் வந்து ஒரு ஐ கேப் போட்டுக்கோங்க. இஃப் யூ நாட் ஸ்லீப் அப்படி உங்களுக்கு ஸ்லீப் பண்ணா கண்ணில் ஐ கேப் போட்டுக்கோங்க. அவாய்ட் காதில் பஞ்சு வச்சுக்கலாம். நீங்க நாய்ஸ் வரதுனால உங்களுக்கு தூக்க முடியலன்னா காதில் பஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, டு அவாய்ட் நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை டு மேக் யுவர் ரூம் இந்த அட்மாஸ்பியரை மாத்தினீங்கன்னா யூ கேன் கான்சென்ட்ரேட் அண்ட் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. யூ கேன் ஸ்லீப். ஸோ இந்த மாதிரி சர்டன் விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும். யூ கேன் ஓவர் கம் திஸ் இன்சாம்னியா. பட் ப்ளீஸ் மேக் ஷூர் தட் டோன்ட் டேக் ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸ் ஃபார் இன்சாம்னியா. இந்த மாதிரி ஸ்லீப்பிங் பில்ஸ் நிறைய தயவுசெய்து எடுக்காதீங்க. இதனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருது, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வராங்க இந்த மாதிரி ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்து they are having developing lot of complications. So please don't take any sleeping pills over the counter, but please meet a doctor. அவங்க பிரிஸ்கிரைப் பண்றத மட்டும் தயவுசெய்து டேக். ஓகே, ஸோ இந்த ஸ்மால் பாயிண்ட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணாலே யூ கேன் பீட் திஸ் இன்சாம்னியா. தூக்கமின்மை கம்ப்ளீட்டா உங்க இருந்து நீங்க இது பண்ணிடலாம், ரிலீவ் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். ஸோ அதனால நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு இன்னொரு சூப்பர் வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கீப் திஸ் ஷார்ட் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ. பை பை. தேங்க்யூ டாக்டர். டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.